தங்களை நேசித்து வழிநடத்துகிற வாழ்வின் ஆண்டவரே, தர்மியான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். சிறப்பாக இந்த பெரிய வியாழன் நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது தூயாவியானவரே, நீரங்களோடு இடைப்படுவீராக. நீரங்களை இந்த வார்த்தைகள் மூலமாக பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் வாழ்விலே, எங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. நீரே பேசும், எங்களை முதாவியினாலே வழிநடத்தும். இயேசுவின் இறை நாமத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். தூய நல்ல தந்தை, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பெரிய வியாழன் நாளிலே நாங்கள் இணைந்திருக்கிற பொழுது, இந்த பெரிய வியாழன் வழிபாடானது உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 பிடித்த விருப்பமான ஒரு வழிபாடாக இந்த பெரிய வியாழன் வழிபாடு இருக்கிறது. அதனுடைய வழிபாட்டு ஒழுங்குகள் இருக்கிறது. நான் விரும்பி ஆவலோடு செய்கிற வழிபாடுகளிலே இந்த வழிபாடும் ஒன்று, பெரிய வியாழன் வழிபாடு. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாது ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், அது இந்த பெரிய வியாழன் அல்லது புனித வியாழன் என்கின்ற இந்த நாளிலே. எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லை. ஆனால் அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை, விடுதலையை, மாற்று கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறது. பெரிய வியாழன் நாளிலே நாங்கள் சிறப்பாக 3 விதமான விடயங்களை நாங்கள் செய்வது வழமை. முதலாவது, கால்களை கழுவுவோம். இரண்டாவது காரியம் இறுதி ராபோஜனம். மூன்றாவது காரியம் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை. இந்த 3 காரியங்களுமே இந்த பெரிய வியாழன் நாளிலே மிகவுமே முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக கால் கழுவுகின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஒரு வழமை இருக்கிறது. எஜமானுடைய கால்களை அல்லது முதலாளியினுடைய கால்களை அவர்களுக்கு கீழாக இருக்கிறவர்கள் கழுவுவது வழமை. குருவினுடைய கால்களை சீடர்கள் கழுவுவது வழமை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். என்னவென்றால், குருவாகிய அவர் சீடருடைய கால்களை கழுவுகின்றார். கடவுள் நிலையிலே விளங்கிய அவர் தனக்கு கீழாக இருக்கின்றவர்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிடுகிறார். என்ன விதமான ஒரு புரட்சிகரமான மாற்றம்! அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இங்கே எந்த வேறுபாடும் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, முதலாளி தொழிலாளி என்றோ, ஏழை பணக்காரன் என்றோ, வகுப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை. அந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் களைந்து ஆண்டவர் ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை இந்த பெரிய வியாழனிலே செய்கிறார். அதே போல அந்த காரியத்தை நீங்களும் போய் செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலுமே இந்த காரியம் ஒரு நிகழ்வாக பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நடைபெறும். ஆனால் இன்றைய காலத்திலே எங்களுடைய திருச்சபையிலே, இந்த திருச்சபையிலே அந்த கால் கழுவுகின்ற நிகழ்வை எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் காண்பித்த அந்த அன்பின் அடிப்படையை, தாழ்மையின் அடிப்படையை இந்த திருச்சபையிலே செய்ய முடியவில்லை? ஏனென்று சொன்னால், எங்களுக்குள்ளாக இருக்கின்ற
மனப்பான்மை அவ்வாறாக இருக்கிறது. யாருடைய காலை கழுவுவது? யார் யாருக்கு கழுவுவது? யாரை கழுவுவது? யார் யாருடைய காலை கழுவுவது? இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஒரு வழிபாட்டினுடைய முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாங்கள் விட்டுவிட்டோம். எதிர்காலத்திலே திருவிருந்துக்கும் என்ன பிரச்சனை வரப்போகிறதோ தெரியவில்லை. நான் இந்த கப்பையில தான் குடிப்பேன், இந்த கப்பல தான் நான் திருவிருந்தை வாங்குவேன் என்கின்ற நிலைமை வந்தாலும் வரக்கூடும். இன்றைக்கு நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஒரு வழிபாட்டின் காரியத்தை எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அந்த தாழ்மையின் காரியத்தை, அன்பின் காரியத்தை எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம்? கிறிஸ்துவையா? அல்லது வெறும் சடங்காச்சாரங்களையா? அல்லது பணத்தை, பதவியை, அதிகாரத்தை, அதையா நாங்கள் பின்பற்றுகிறோம்? இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் பயந்து ஆண்டவர் கற்பித்த காரியங்களை கடைபிடிக்காமல் பின்வாங்கி இருக்கிறோம். மிகவும் வேதனைக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம். எப்பொழுது நாங்கள் மாறப்போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அழைக்கிறார். உண்மையான வழிபாட்டின் நர்த்தங்களை செய்வதற்காக எங்களை அழைக்கிறார். அதே போல இரண்டாவது காரியம் ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறார். இறுதி இராப்போசனம். தன்னுடைய சாவு வரப்போகிறது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே காட்டிக் கொடுக்க போகிறேன், நான் இனி இந்த உலகத்திலே இருக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். காட்டிக் கொடுப்பவனும் அவரோடு இருக்கிறார். எல்லாரையும் அங்கே ஒன்றாக சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடைத்து இது என் உடல், இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி தன்னை முழுமையாக அங்கே பகிர்கிறார். அவர் அதிகாரத்தை காண்பிக்கவில்லை, ஆதிக்கத்தை காண்பிக்கவில்லை. அவர் காண்பிக்கிறார் பகிர்வை. அவர் காண்பிக்கிறார் மன்னிப்பின் செய்தியை. அவர் அங்கே காண்பிக்கிறார் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை ஆண்டவர் அந்த திருவிருந்திலே கொடுக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் ஒரே கப்பிலே நாங்கள் இந்த திருவிருந்தை பகிர்கிறோம் என்று சொன்னால், அது ஆண்டவர் கொடுத்த பகிர்வின் அடையாளம், அன்பின் அடையாளம். இன்றைக்கு நாங்கள் போட்டியோடும் பொறாமையோடும் அதிகார சிந்தனைகளோடும் இன்றைக்கு ஆண்டவருடைய திருவிருந்து பந்திக்கு போகிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே எல்லாவற்றையும் களைந்தார், எல்லாவற்றையும் உடைத்து போட்டார். ஒரு மாற்று கலாச்சாரத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம் அதே சிந்தனையோடு வாழுவதற்கு, சாட்சிகளாய் பயணிப்பதற்கு. இறுதியாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்னும் கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு அன்பு செய்யும்படியாக அந்த அன்பின் தாற்பரியத்தை ஆண்டவர் எடுத்துரைக்கிறார் இந்த பெரிய வியாழ் நாளிலே. இன்றைக்கு எங்களால் முடிகிறதா முழுமையான மனதோடு என்னுடைய அயலவனை, எனக்கு பக்கத்திலே இருக்கிறவனை, அல்லது ஏழையை, உயர்ந்த நிலையிலே இருக்கிறவனை, வகுப்பினாலே தாழ்ந்தவனை, வகுப்பினாலே உயர்ந்தவனை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செய்ய எங்களால் முடிகிறதா? ஆகவே இந்த பெரிய வியாழன் நாள் எங்களை அழைக்கிறது மாற்றத்தின் கருவிகளாக பயணிப்பதற்கு. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே ஆயத்தமாய் இருக்கிறோம் உயிர்ப்பின் கொண்டாட்டத்துக்காக. என்ன சமைப்போம், எந்த ஹோட்டலுக்கு போவோம், எங்கே நாங்கள் அவுட்டிங் போவோம் என்று சொல்லி எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி வைத்திருக்கிறோம். உயிர்ப்பின் மகிமை அதுவல்ல. என்னை உணர்ந்து என்னை மாற்றிக் கொள்ளுவது. இன்றைக்கு எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோமா? என்னை மாற்றிக்கொண்டு அந்த உயிர்ப்பின் மகிமையை, உயிர்ப்பின் தாற்பரியத்தை நான் பார்ப்பதற்கு, அதை உணர்ந்து கொள்வதற்கு நானும் என் குடும்பமும் ஆயத்தமாயிருக்கின்றோமா? இன்றைய வழிபாடு எங்களை அழைக்கிறது ஒரு மாற்றத்தின்
மாற்று கலாச்சாரத்தின் சிந்தனையாளர்களாக பயணிப்பதற்கு கண்களை மூடி தியானிப்போம்.